மகரம் ராசி அன்பர்களே, இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு பிறகு சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்திருக்கு. இந்த பொருள் மாற்றம் நடந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு கிரக நிலைகள் எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் என்ன மாதிரியான நிலைமை இப்போ ஏற்பட போகுது, அதாவது இது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், தாக்கத்திலிருந்து விடுபட என்ன செய்யணும், குடும்பம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமையில் என்ன மாதிரியான மேம்பாடு வரப்போகுது, இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகரம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரங்க பொதுவாகவே பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க, நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பீங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசி அதிபதி சனி பகவான். சனி பகவான் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் இருக்கிற உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரக்காரங்களுமே ரொம்பவுமே நியாயமாக நடந்துப்பீங்க. அநியாயத்தை கண்டா பொங்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய முதல் நபர் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் தான். இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பின்னடைவு நீங்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மையை பெற முடியும். மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க, நன்மை பிறக்கும். உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்ல விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் கண்கூட காண்பீங்க. உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சனி பகவானோட பரிபூர்ண அருளும் இருந்தால் கட்டாயமாக நீங்கள் நினச்சது நல்லது எல்லாமே நடக்கும். முடிஞ்சால் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ வருஷத்தில் ஒரு முறையாச்சும் இந்த மகர ராசிக்காரங்க திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். சனி பகவானின் பரிபூர்ண அருளும் இருந்தாலே போதும், நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது துளங்கும். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றம் வர சொந்த ஜாதக கணிப்பு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றத்திற்கு இது உதவியாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போ கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் இருக்குது. அதுக்கப்புறம் திருவோணம், அதுக்கப்புறம் அவிட்டம் 1, 2ஆம் பாதம் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பாருங்கள், சனி பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு, கூடவே ராகுவும் இணைஞ்சிக்கிறாங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் சூரியனும், தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் செவ்வாயும் புதனும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் நமக்கு தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பை தரப்போகுது. இதுக்கு முன்னாடி நிறைய தடை தாமதத்தை பார்த்துட்டு இருந்த நீங்கள் இனி வெற்றி வாய்ப்பை பார்க்க போகிறீங்க. பணவர்த்தமே நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக கிடைக்கும். உங்களோட பேச்சை மற்றவங்க சரியாக புரிஞ்சுக்குவாங்க. இதுதான் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டது ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் ஒரு நல்லது சொல்ல வர அதை புரிஞ்சுக்காமல் சில பிரச்சனையை இழுத்து விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். உங்களோட பேச்சை சரியாக புரிஞ்சுக்குவாங்க எதிரில் உள்ள நபர். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இழுபறியான நிலை மாறி சாதகமான பலன் வரும். தொழில் விஷயமா திடீர்னு வீட்டை விட்டு வெளியில் தங்குற மாதிரியான சூழல் வரலாம். தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் இப்போ உங்களை விட்டு நீங்க போகுது. நல்ல ஒரு முன்னேற்றமும் வரப்போகுது. சொல்லப்போனால் இப்போ லாபம் நல்லபடியாக அதிகரிக்க போகுது. பழைய பாக்கிகளும் வசூலாகும். வியாபாரத்தில் இருந்த இடையூறு உங்களை விட்டு நீங்கிடும். வியாபார வளர்ச்சி பற்றின சிந்தனை இப்போ உங்களுக்கு அதிகரிக்கும். அரசாங்கத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே பதவி உயர்வு, சம்பள உயர்வு வரப்போகுது. வேலைப்பளு குறைஞ்சு காணப்படும். பயனற்ற பயன்கள் குறையும். குடும்பத்தில் பாருங்கள், மகிழ்ச்சியான சூழல் வரும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பும் கூடும். எண்ணியபடி உங்களோட விஷயத்தை எல்லாமே செஞ்சு முடிச்சு காரிய வெற்றி காண போகிறீங்க. நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் முக்கியமாக நீங்கள் இப்போ ஈடுபட போகிறீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையவும் போகிறீங்க. திருமண முயற்சிகளில் சாதகமான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், மனதில் துணிச்சலாக செயல்பட போகிறீங்க. பயந்துட்டு இந்த விஷயத்தை கூட தைரியமாக செய்வீங்க. உங்களோட பணியை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட போகிறாங்க. திட்டமிட்டு நீங்கள் செயலாற்றுங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு காரிய அனுகூலம் வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடர்பான நெருக்கடி வரலாம். கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் வருதுன்னா அதிலெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. புதிய ஒப்பந்தம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகள் அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதத்தை ஏற்படுத்திக்காதீங்க. வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது.
தொலைதூரத்தில் இருந்து தகவல் நல்லதாக வரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பாடங்களை படிக்கிறதுல வேகம் காட்டுங்க. அப்படி இருந்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெற முடியும். இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளால் நிறைய நல்லது நடக்கும், நன்மை உண்டாகும். இந்த மாதம் பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். பண வரத்துமே நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக உண்டாக போகுது. நேரத்தை சரியாக நீங்கள் இப்போ பயன்படுத்திக்கோங்க. பண வரத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு எல்லாமே வரும். பண வரத்துமே நல்லபடியாக இருக்கும். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆனால் பாருங்கள், பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அப்படி வந்தாலுமே சனி பகவானை வழிபட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க, பிரச்சனையுமே தீர்க்கக்கூடிய வல்லமை இருக்குது. வழக்கு விவகாரங்கள் ஏதாச்சும் நிலுவையில் இருந்தால் அதுவுமே சாதகமான போக்க தரும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், சிலருக்கு எதிர்பாராத குறுக்கீடு கூட வரலாம். அது தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆனால் நீங்கள் கவனமாக உங்களோட வேலையை செய்கிறதும், உத்தியோகத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கிறதும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் செல்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை நீங்கள் உருவாக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவு எடுக்கிறதா இருந்தால் தாமதம் வரலாம், கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க நெருக்கடியை சந்திக்கிற மாதிரியான சூழல் இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க, அடுத்தவங்ககிட்ட வாக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடாது. முன்பு சொன்னது போல தான், கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. சக மாணவர்கள், நண்பர்கள் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதில் தலையிடாமல் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு இப்போ பாருங்கள், அதிசார குரு பயிற்சி நடக்க போகுது. ஒவ்வொரு பயிற்சியின் போதும் ஒவ்வொரு ராசிக்குமே தாக்கம் ஏற்படும். அந்த வகையில் மகர ராசி அன்பர்கள் என்ன மாதிரியான பலன் இப்போ கிடைக்க போகுது, என்ன பரிகாரம் செய்யணும், நன்மை கிடைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். சனி பகவானிடமிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா குரு பகவான் தான் சிறப்பான ஒரு கிரக அமைப்புன்னு சொல்லலாம். சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக அச்சப்படுவாங்க. ஆனால் உண்மையிலேயே குருவை பார்த்து தாங்க நம்ம அச்சப்படணும். ஏன்னா குரு பகவான் ஞானக்காரகர், தர்மத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு கிரகம். தர்மத்தோடு நடந்துக்கிட்டால் கட்டாயம் குரு பகவானால் நன்மை கிடைக்கும். குரு வளர்ச்சியும் கொடுப்பார். ஆனால் அந்த வளர்ச்சி நிதானமாக தான் இருக்கும். நீங்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசி என்பவர்களுக்கு அதிசார குரு பயிற்சி மிகப்பெரிய மேன்மையை கொடுக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் 7வது ஸ்தானத்துக்கு உச்சமாக வர்றதுனால நீங்கள் இப்போது கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் குரு பகவான் வராரு. ரொம்பவுமே அற்புதமான காலகட்டம் இது. திருமணத்துக்காக காத்துக்கிறவங்களுக்கு நல்லபடியாக திருமண பாக்கியம் கிடைக்கும். திருமணம் கைகூடும் காலகட்டம் தான் இது. நல்ல வாழ்க்கை துணை அமையும். 7ஆம் இடத்துல குரு அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க, யோகமான ஒரு அமைப்பு. உங்களுக்கு உச்ச துணையாக இருக்கும் வகையில் உங்களோட துணை அமைவாங்க. நல்ல கணவருமே பெண்களுக்கு கிடைப்பாங்க. அற்புதமான ஒரு நேரம் தான் இந்த அதிசார குரு பயிற்சி. உங்களுக்கு நல்ல நண்பர்களும் அமைவாங்க. சில பேருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் வரும். வெளிநாட்டில் வேலை, கல்வி போன்ற விஷயம் உண்டாகும். நல்ல நேரம் கூடி வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் நினச்சதை சாதிப்பதற்கான அற்புதமான காலகட்டம் இதில். முதல்ல நல்ல படிப்பு இருக்கும், வெளிநாட்டு வேலை கிடைக்கும். சனி பகவான் 3ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதே போல் மகரத்தை சேர்ந்தவங்களுக்கு பிரதமை திதியில் பிறந்திருந்தா கொஞ்சம் பிரச்சனையும் வரும். மகரமும் துலாமும் ஒரு சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பில் தான் இருக்கீங்க. இப்போ குரு பார்க்கும் நன்மை கிடைக்கக்கூடிய பார்வைங்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியுமே சிறப்பானதாக இருக்கும். தொழிலை தெளிவாக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் அமையும். நல்ல ஒரு யுக்திகளை கையாண்டிங்கன்னா நல்ல ஒரு வியாபாரத்தை நீங்கள் பெற முடியும். அலுவலகத்தில் பாருங்கள், பதிவு உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கனவு நினைவாகும் காலம் இது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தான் தோன்றி பெருமாளை வழிபடுவதன் மூலம் அற்புதமான ஏற்றத்தை பெற முடியும். மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஏன்னா திருமண யோகம் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு சிவபெருமானின் அருள் இருந்தால் எல்லாமே நன்மையை கொடுக்கும், நல்லதாய் நடக்கும். தான் தோன்றி பெருமாளை வழிபடு பாருங்க, நன்மை உண்டாகும். தடைப்பட்ட சுபகாரியம் எல்லாமே விரைவில் நடக்கும். நீங்கள் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் எல்லா விஷயத்துலையுமே நல்லது உண்டாகும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்த்துடுங்க, நிதானத்தை கடைபிடிங்க. அதே போல் வாக்குவாதத்தை தேவையில்லாமல் மேற்கொள்வதும் பிரச்சனையை கொடுத்துரும். கோபம், நிதானம் இதை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். கோபப்படுறதை குறைச்சிக்கோங்க, நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த அமைப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மையும் மேன்மையும் பெற முடியும். உத்தியோக ரீதியாக சிறப்பான முன்னேற்றம் வரும். குடும்ப ரீதியாக நல்ல ஒரு உறவு மேம்படும். என்ன மகர ராசி அன்பர்களே,
இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே.